ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சௌக்கியம் பார்த்தோம். ரெண்டாவது ஆரோக்கியம், நோய் இல்லாத வாழ்வு. ஆரோக்கியம்னா என்ன சொல்லுவாங்க? நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்றது தான் ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க இல்லையா? நல்ல உடல்நிலையோடு வாழ்வது. நல்ல உடல்நிலையோடு வாழணும்னா என்ன பண்ணணும்? சத்தான உணவு சாப்பிடணும். ஆமா தானே? சத்தான உணவு சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்போ சரீர பிரகாரமான ஆரோக்கியத்துக்கு நம்ம சத்தான உணவு சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு நம்ம வேத வசனங்களை வாசித்து அதில் நிலைத்திருப்பது என்பது ரொம்ப அவசியமா இருக்குது. சத்தான உணவு சாப்பிட்றது நல்லது சரீரத்துக்கு. அது எப்பவுமே நம்மளை பலத்தோட வச்சிருக்கோம், ஆரோக்கியத்தோட வச்சிருக்கோம். அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கணும்னா, பலத்தோட இருக்கணும்னா, நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வேத வசனங்களை தினந்தோறும் வாசித்து அதை தியானித்து அவருக்குள்ள அந்த வசனத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விட்டு விலகி போனா என்னென்ன வரும்னு தெரியுமா? எரேமியா 14 அதிகாரம் 12 வசனம்.